Hi, hello everyone. This is Deepak Ravichandran from Share Market Success. போஸ்ட் காலையில் 6 மணிக்கு நான் பண்ணியிருந்தேன். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டியூ டு த ரிசல்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான். எல்லா ஸ்டாக்குமே மேக்ஸிமம் நெகட்டிவில் இருந்ததால் தான் நிஃப்டி உங்களுக்கு நெகட்டிவ் போயிருக்கு. அது காமனாக மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஸ்டாக் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கொடுத்துருந்த இந்த ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் நல்லாவே ரியாக்ட் ஆகிருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 6% வரைக்கும் ரியாக்ட் ஆகிருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 4% வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ரியாக்ட் ஆகிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 10% வரைக்கும் போச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதால் இறங்கிடுச்சு. ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் எப்படியோ ஒரு 5000 ஸ்டாக் இருக்கும். பிஎஸ்சியில் ஒரு 7000 ஸ்டாக் இருக்கும். ஸோ இதில் நம்ம மார்னிங் ஃபியூ ஸ்டாக்ஸ் கொடுக்குறோம். அதில் சில ஸ்டாக்ஸ் ரியாக்ட் ஆகும்போது வெள்ளன்னு கொடுத்தா ஓகேங்களா. வேணும்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் இதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரெஃபரன்ஸில் சொல்கிறேன், பை பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டல் நீங்கள் செக் பண்ணிட்டு பை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ரிசல்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த ரிசல்ட்டு ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க சரிங்களா. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ஒன் டே அதை மாற்றுறேன். மண்டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் மாற்றும் போது ஸோ இந்த ஸ்டாக் ஒரு 800 மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது டோட்டலாக. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மேலே பவுன்ஸ் பேக் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து 52 வீக்கே வந்து பிரேக் அவுட் அடிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் வந்து 3000 அபவுட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து மார்க்கெட் லெவலில் எல்லா ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான். ஆனால் இப்போது ஸ்விங் ட்ரேடிங் வந்து சில ஸ்டாக்ஸ் தான் ரியாக்ட் ஆகுது. ஏன்னா நம்பர் ஆஃப் திங் வந்து மார்க்கெட்டில் செல்லிங் தான் நடக்குது. ஸோ அந்த ரீசனால தான். ஸோ அதுவே டேட்டாஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாளாக மார்க்கெட் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புரியும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எதனா ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் டெய்லியும் வந்து மார்க்கெட் என்ன நடக்குதுன்னாலும் புரிஞ்சுட்டு உள்ள வாங்க, ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் பீப்புளுக்கு ஜஸ்ட் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 6 மணிக்கு போயிட்டு நீங்கள் என்னோட போஸ்ட்டில் இப்படி செக் பண்ணாலே டெய்லி அப்டேட்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. ஸோ கடந்த ஒரு 3 நாளாகவே தீவிரமாக கொடுத்துட்ருக்கேன். அந்த 3 நாளாக கொடுக்குறது எல்லாமே ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இனிமேட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் டோட்டலாக ஓகேங்களா. ஸோ காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே எல்லா போஸ்ட்டுமே வந்துடும். நீங்கள் வேணும்னாலும் உங்கள் கூகுளில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6 மணிக்கு நம்ம கொடுக்குறது 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.